ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. திருவனந்தபுரமில் தாங்க இருக்கோம். ஸோ திருவனந்தபுரம் கேரளா தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான பஸ் விளாக் மட்டும் தான் வந்திருக்கோம். ஸோ திருவனந்தபுரத்தில் கசாக்கூட்டமில் இருக்கும். ஸோ இங்கேருந்து தான் பஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் பஸ் பார்க்கிங்க்கு வந்துட்டேன். அண்ட் இந்த பஸ் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளாவில் திருவனந்தபுரம் பற்றி தெரியும்னா இந்த பஸ் பார்க்கிங் பற்றி தெரியுங்க. ஸோ டெக்னோ பார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே தான் இந்த பஸ் பார்க்கிங் இருக்கும். ஸோ திருவனந்தபுரத்துலேருந்து நிறையா ரூட்ஸ்க்கு இங்கேருந்து பஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட்லாம் கொடுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான இடத்துலேருந்து இன்றைக்கி ஒரு லாங்கஸ்ட் ட்ராவல் பண்ண போகிறேங்க. இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணது ஒரு லாங்கஸ்ட் பஸ் ஜர்னியாக இருக்க போது. திருவனந்தபுரத்துலேருந்து சென்னை வரைக்கும் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஸோ எந்த ட்ராவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா விவி பஸ், இவங்களுடைய பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம திருவனந்தபுரம் டு சென்னை வரைக்கும் சூப்பரான ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பாடி பில்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம வால்வோவில் ட்ராவல் பண்ணியிருக்கோம், பிரகேஷ் கெப்பேலாவில் ட்ராவல் பண்ணியிருக்கோம், வேகாவில் ட்ராவல் பண்ணியிருக்கோம், எம்ஜியில் லீரா கிளைசரில் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட இன்னொரு சூப்பரான பாடி பில்ட் கம்பெனி தாங்க தாமோதர் பில்ட். ஸோ அவங்களுடைய பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்மளுடைய ட்ராவல் ஜர்னி இருக்க போகுது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா டாடா சேஸில் பில்ட் பண்ண பஸ்ஸுங்க. ஸோ அந்த பஸ்ஸில் ஒரு சூப்பரான லாங் ஜர்னி பண்ண போகிறோம். பஸ்ஸு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ இங்கேருந்து 4 மணிக்கு டிபார்ச்சர் ஆகும். அண்ட் நம்ம பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம பஸ் இங்கே நிற்கிது பார்த்தீங்களா, இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் இருக்கும் போது. சரி வாங்க டக்குன்னு இந்த பஸ்ஸோடைய இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு போர்டிங் பாயிண்ட்ஸ் என்ன, போர்டிங் பாயிண்ட்ஸ் என்ன, ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற பஸ் தாங்க இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். விவி ட்ராவல்ஸோடைய BA6 தாமோதர் பால்டி ஏசி சீட் கம் ஸ்லீப்பர் பஸ். ஸோ பஸ்ஸு பார்த்திங்கன்னா பார்க்கிங்லேருந்து வெளியில் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் இந்த பஸ் பார்க்கிங்கில் பார்த்திங்கன்னா எல்லா ஊருக்கு போக வேண்டிய பஸ்ஸும் நிற்குங்க. பெங்களூரு, திருவனந்தபுரம், பாண்டிச்சேரி, ஸோ இந்த மாதிரி எல்லா பஸ்ஸுமே இருக்கோங்க. அண்ட் அதே மாதிரி எல்லா ட்ராவல்ஸும் இங்கே தான் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பஸ்ஸுக்கும் இங்கே தான் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் ஜர்னி இருக்க போகுது. சென்னை வரைக்கும் திருவனந்தபுரம்லேருந்து பாண்டிச்சேரி வழியாக போகுதுங்க. அதாங்க மெயின் ஹைலைட்டு. ஸோ அது எந்த வழியாக ரூட்டில் போய் கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பஸ்ஸோடைய எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் அண்ட் இன்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்துலாங்க. அதுக்கப்புறம் இந்த பஸ்ஸை பற்றி ஒரு டீட்டெயிலாக பார்த்துட்டு எந்த ரூட் வழியாக இந்த பஸ்ஸு போதும், ஸோ அந்த ரூட்டை நம்ம கேப்சர் பண்ணிட்டு அழகாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி நம்ம சென்னை போய் ரீச் ஆகலாங்க. வாங்க.
பஸ்ஸோட உள்ள இன்டீரியர்ஸ் வந்தாச்சுங்க. ஸோ உள்ள இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குங்க. ஸோ யூஸ்வலாக ட்ராவல் பண்ணுற பஸ்ஸை கம்பேர் பண்ணால் இந்த பஸ்ஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அண்ட் புதுசாகவே இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சீட்ரு ப்ளஸ் ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க. 2+1 கான்ஃபிகரேஷனில் டபுள் ரோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீட்ராகவும், சிங்கிள் ரோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்லீப்பராகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பஸ்ஸோடைய எக்ஸ்டீரியர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ இதில் நான் எந்த சீட்டில் ட்ராவல் பண்ணுறேன், அதோடைய என்னென்ன அமெனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, சீட்டில் என்ன அமெனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இவங்க என்ன எக்ஸ்ட்ராவாக ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸோ அப்புறம் ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. அண்ட் அது தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸோடைய ரூட்டு தாங்க திருவனந்தபுரத்துலேருந்து சென்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரூட்டில் கனெக்ட் ஆகுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திருவனந்தபுரத்துலேருந்து நேத்திக்காரா, மார்த்தாண்டம், நாகர்கோவில், திருநெல்வேலி, மதுரை, சென்னை வழியாக இந்த பஸ்ஸு வந்து சென்னை போய் ரீச் ஆகுங்க. பட் சென்னைக்கு போதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே போகுங்க. அது என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி வழியாக இந்த பஸ்ஸு சென்னை கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் டு பாண்டிச்சேரிக்கும் உங்களுக்கு பஸ் ஆப்ஷன் இருக்குது, ட்ரிவாண்ட்ரம் டு சென்னைக்கும் பஸ் ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ அந்த எந்த ரூட்டில் பாண்டிச்சேரி போகுது பார்த்தீங்கன்னா அப்புறமா சொல்கிறாங்க. இப்போ வாங்க டக்குன்னு சீட்டில் என்ன அமெனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அண்ட் ஒவ்வொரு டீட்டெயிலாக இந்த பஸ்ஸை பற்றி இப்போ பார்க்கலாங்க. இப்போ நான் உட்காந்துக்கு பார்த்தீங்கன்னா சீட்டுருங்க. ஸோ சீட்டில் என்னென்ன அமெனிட்டிஸ் கொடுத்துறாங்க பார்த்தீங்கன்னா தலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, 2 ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, வாட்டர் பாட்டில் பவுச் இருக்குங்க, ஹூக் இருக்குது அண்ட் மேகசின் பவுச் இருக்குங்க அண்ட் அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டில் பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சீட்டுக்கும் தனியாக ஆம்ரெஸ்ட்டும் சிங்கிள் ஆம்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா புஷ்பேக் பட்டன் இந்த ஆம்ரெஸ்ட்டுக்கு சைடில் இருக்குங்க. ஸோ இங்கே இருக்கும் புஷ்பேக் பட்டனு. அண்ட் சார்ஜிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளக் டைப்பில் 2 சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்ஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா புதுசாக வாஷ் பண்ண ஸ்க்ரீன்ஸ் தாங்க வச்சுருக்காங்க. அண்ட் தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஏசி வெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா நல்ல ஏசி வெண்ட் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு ரீடிங் லைட் இருக்கும். ஸோ ரீடிங் லைட் பட்டன் இங்கே இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீடிங் லைட் ஒர்க் ஆகுங்க. ஸோ நல்லா சூப்பராக நல்லா கம்பேக்டாக நல்லா கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாங்க சீட்ரில் கூட. சீட்ருவோடைய புஷ்பேக் லெவல் எவ்வளோ இருக்குது பார்க்கலாமாங்க. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 டிகிரிஸ் வரைக்கும் நல்லா சாஞ்சிக்கலாங்க. ஸோ பேக் ரெஸ்ட் இல்லாமல், பேக் பெயின் இல்லாமல் நம்ம சீட்டில் நல்லா கம்ஃபர்டபுளாகவே திருவனந்தபுரம் சென்னை கூட ஈஸியாக ட்ராவல் பண்ணாங்க. ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு கம்ஃபர்டபுளான சீட்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் குஷனிங் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குங்க. சீரியஸாக இல்லை கட்டை சீட் கொடுக்காமல் கொஞ்சம் சாஃப்டாக தாங்க இருக்குது சீட்ஸ் எல்லாமே. பஸ்ஸோட உள்ள சீட்டிங் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் சீட்டிங் எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கீழே டபுள் ரோ பார்த்தீங்கன்னா சீட்ராகவும், சிங்கிள் ரோ பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 6 ரோ இருக்குங்க. இது 13.5 மீட்டர் சேஸுங்க. ஸோ 6 ரோ இருக்கிறனால பார்த்தீங்கன்னா 20 சீட்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே 20 சீட்ஸ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 6 சீட்டுங்க. மொத்தம் 6 சிங்கிள் அப்பருங்க. ஸோ மொத்தம் 12 ஸ்லீப்பருங்க சிங்கிளில். அண்ட் சீட்ரு பார்த்தீங்கன்னா 20 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்பரில் பார்த்தீங்கன்னா 12 ஸ்லீப்பருங்க. மொத்தம் 12, இங்கே ஒரு 20, 32, இங்கே ஒரு 12, மொத்தம் 44 சீட்ஸ் வச்சு இந்த பஸ்ஸுங்க. ஸோ நிறைய பேசஞ்சர்ஸ் ஈஸியாக ட்ராவல் பண்ணுற அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் லுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோயிஷ் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாகவே இருக்குங்க. அண்ட் நாங்கள் இதில் எந்த சீட் புக் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா டபுள் தாங்க. ஸோ டபுளில் பார்த்தீங்கன்னா 3rd ரோ டபுள் அப்பர் புக் பண்ணியிருக்கோம். ஸோ நானும் இன்றைக்கி நவீன் ரோ தான் ட்ராவல் பண்ணுறோம். அண்ட் எங்கள் சீட்ஸ் இங்கே இருக்குங்க. ஸோ என் சீட்ஸில் அமெனிட்டி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அப்புறமா சொல்கிறேங்க உங்களுக்கு. என் சீட்டில் என்ன அமெனிட்டிஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா சீட்டோடைய என்ன அமெனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி சிங்கிளில் என்ன இருக்குது பார்த்துலாங்க. அதுக்கப்புறம் டபுளுக்கு போகலாங்க. ஸோ இப்போ வாங்க டக்குன்னு சிங்கிளில் என்ன அமெனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுறேன்னு பார்க்கலாங்க. தலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சோஃபா டைப் ஆஃப் பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பிராண்டிங் போட்டு விவி பஸ்ஸுன்னு. அண்ட் இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எலிவேட்டட் பில்லோ இல்லைங்க. ஸோ அதுக்கு பதிலாக இவங்களே ஒரு பில்லோ கொடுத்துருக்காங்க. நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க. ஸோ பேங்க் ஸ்பிரிட் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குங்க சீரியஸ்லி. அண்ட் தலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ளக் டைப் சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஓட்டர் இருக்குது. ஸோ அதே மாதிரி ரீடிங் லைட் அண்ட் ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் மிரர் தாங்க கொடுத்துருக்காங்க. ஐ மீன் எல்லோ கலர் கர்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிப் லைட்டிங் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வந்து டிரைவர் அண்ணாகிட்ட இருக்குது. ஸோ எல்லா போர்டிங் பை முடிஞ்சு இந்த ஸ்ட்ரிப் லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. காலு கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லக்கேஜ் கேரியர் கொடுத்துருக்காங்க வாட்டர் பாட்டில் ஹோல்டரோட. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ரைவசிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா நீட்டாகவே இருக்கும் ப்ரைவசிக்கும். ஸோ இவ்வளோ தாங்க சிங்கிளில் அமெனிட்டிஸ் என்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம். டபுள் அப்பர் சீட்டில் வந்து உட்காந்தாச்சுங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கேரியர் கொடுத்துருக்காங்க, வாட்டர் பாட்டில் ஹோல்டர். 2 பேர் ட்ராவல் பண்ணால் இன்டர்மீடியட்டில் ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரைவசிக்காக. அண்ட் சீட் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. காலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே அட்ஜஸ்டபிளில் ஃபிக்ஸ்டு அந்த ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. புஷ் அண்ட் புல் மட்டும் தான் பண்ண முடியும்.
அண்ட் அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அதே சோஃபா டைப் பேக் ரெஸ்ட் எல்லாம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ப்ளக் பாயிண்ட் சார்ஜிங் இருக்குது, மொபைல் ஹோல்டு, எலிவேட்டட் பில்லோ கிடையாது சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பதிலாக தனியாகவே ஒரு பில்லோ கொடுத்துட்றாங்க, ஒரு பெட்ஷீட் கூட. ஸோ இந்த பெட்ஷீட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குங்க, கலர் கோட். மற்ற பஸ்ஸு கம்பேர் பண்ணால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ரீடிங் லைட்டு, ஏசி இவெண்ட் எல்லாம் பக்காவாக இருக்குங்க. ஆமாம், அவர் யாரோ இறந்து போயிட்டாங்களா? நம்ம பஸ்ஸோட ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட் தாங்க வந்திருக்கோம் கதக்குட்டம்க்கு. ஆக்சுவலாக போர்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 4:30, பட் நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 4:10க்கு அட்வான்ஸாக வந்துச்சுங்க. ஸோ இங்கே எவ்வளோ அட்வான்ஸாக வராங்களோ போக போக பார்த்தீங்கன்னா அந்த டிலேவை கம்மி பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி சண்டே நைட் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ சண்டே நைட்டு ஹைவேஸே எல்லாம் ஜாம் பேக்டு தாங்க இருக்கும். ஸோ எல்லாம் ஊருக்கு போய்ட்டு ரிட்டர்ன் வருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ டிலே கம்மி பண்ணுறாங்களோ ஸோ அவ்வளோ ஈஸியாக போகலாங்க. ஸோ அண்ட் இந்த ரூட்டு தாங்க திருவனந்தபுரம் சிட்டிக்கு போகிற ரூட்டு. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டு திருவனந்தபுரம் வழியாக எர்ணாகுளம் போகிற பைபாஸுங்க. ஸோ அங்கே தான் இந்த கதக்குட்டம் ஸ்டாப் இருக்குது. அதெல்லாம் உடுமை மேட்டுப்பாளையம் ஓட்டுறாங்க. அப்புறம் S7 அந்த பொண்ணு ஒன்று ஓடிச்சாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பஸ்ஸோடைய மெயின் போர்டிங் பாயிண்ட் தம்பானூருங்க. அதாவது கேரளாவுடைய திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. ஸோ திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இருக்குங்க, அந்த க்ரீன் கலர் பில்டிங் இருக்குங்களா. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இந்த ரோடு வருங்க. அந்த ரோடு வந்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸஸும் நிற்குங்க. அதில் நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கும் பார்த்தீங்களா. விவி பஸ்ஸுன்னு தனியாகவே வெயிட்டிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்க்கிங்கும் இருக்குங்க. ஸோ இந்த எல்லா பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா சென்னை, பெங்களூர் எல்லாமே டிப்பாஸ் ஆகுங்க. அண்ட் இந்த பஸ் நம்ம பண்ணியிருப்போம், சென்னை டு உடன்குடி. அந்த பஸ் விளாக் பார்க்கலாம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பரான பஸ்ஸுங்க இதுவும். ஸோ நம்ம பஸ் இங்கே கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. ஸோ லக்கேஜஸ்லாம் போட் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் அட்டெண்டர் அண்ணா எல்லாமே பக்காவாக பார்த்து செக் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான ஒரு போர்டிங் பாயிண்ட் தாங்க. திருவனந்தபுரத்தில் பார்த்தீங்கன்னா தம்பானூர் தாங்க உங்களுக்கு சொல்லுவாங்க ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ தம்பானூர் ரோட்லேயே தாங்க இருக்கும். ஸோ இங்கே போர்டிங் பாயிண்ட்டில் நீங்கள் பஸ் புக் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா விவி பஸ்ஸுடைய போர்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க. ஸோ உள்ள சின்ன வெயிட்டிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் இருக்குதுங்க. லைக் சாக்லேட்ஸு, சோப்பு, பேஸ்ட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன மினி திங்ஸ் இங்கே ட்ராவல் பண்ணிட்டு வரவங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு டீசெண்டான சூப்பரான ஒரு ஸ்பாட் தாங்க வெயிட்டிங் ஏரியா. ஸோ இங்கேயே உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன திங்ஸ்லாம் வாங்கிக்கலாங்க.
நீங்கள் பார்க்குறதாங்க திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன் லெஃப்ட் சைடில் இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. ஆமாங்க, நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க. ஆமாம், வண்டி திருவனந்தபுரம் வந்து வருது. நான் அதெல்லாம் அந்த வண்டியில் தான் வரேன். 7:07 வரும். நாங்கள் மாற்றிக்குவாங்க. அவருக்கு இன்னொரு கூட ரூட்டுக்கு திருநெல்வேலி இது கூட வந்தே பாரத் போட்டிங்களா? அதுலேருந்து உங்கள் வீடியோ பார்த்து என் பையன் வந்தே பாரத் நவீன்குமார் சாப்பிட்டது போனது ஃபுல்லாக போயிருங்க. எனக்கு நாங்கள் ஆப்ரேட் பண்ணுவோம். கோயம்புத்தூர், ஆலங்குளம், தென்காசி, அப்புறம் கோயம்புத்தூர் டு கருங்கல், கோயம்புத்தூர் ஊட்டி மாட்டாங்க. ஆப்ரேட்டர் போட்டாலுமே மேக்ஸிமம் சவுத்தை பேஸ் பண்ணி தான் போடுறாங்க. இல்லாட்டி ஹைதராபாத் போயிடுறாங்க. ஹைதராபாத் ஆந்திராலாம் போடுறாங்க. அந்த காவேரி இஷ்யூவானது, காவேரி வண்டி இஷ்யூவானது. இப்போ நாங்களே திருப்பதி பிளான் பண்ணி அது கேன்சல் பண்ணுவோம். நாகர்கோவில் நாகர்கோவில், திருச்சி, விழுப்புரம்லேருந்து லெஃப்ட்டு திருவண்ணாமலை. திருவண்ணாமலை இதோ போட்டுருக்கு பாருங்க, விழிஞ்சம் கோவளம். மெயினான விழிஞ்சம் ஃபுட் பைபாஸ் இது. இந்த பைபாஸ் தான் ஜாயின் பண்ணுறோம். இல்லை அந்த ரோடு ஒன்றும் புரியலை. அந்த ஒரு டோல் ஒன்று உண்டு. அந்த டோல் தான் ரோடு புரியும். இதில் முன்னாடி ஒரு டோல் ஒன்று உண்டு. அந்த ரேட் வைக்கணுங்க. சும்மா 500 ரூபா 600 ரூபா போட்டு ஓட்டணும். பெங்களூர் வண்டி பாருங்க, டேசர் பாருங்க, பிரைவேட்டும் அது ஒரே ரேட். ஈக்குவலாக போகும். ஈக்குவலாக 2000 ரூபா தான். இது காரு, லாரி
நம்ம எல்லா சீட்டில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் அம்யூனிட்டிஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அண்ட் நாங்கள் எந்த ட்ராவல் பண்ணுறோமோ ஸோ அதோடைய சீட்டில் என்ன அம்யூனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் பார்த்துருப்பாங்க. இப்போ வாங்க இந்த பஸ்ஸோடைய டிக்கெட் ஃபேர் என்னான்னு பார்த்துருந்தாங்க. ஸோ கிளாஸ் பாக்ஸில் பார்த்துருப்பீங்க. நம்ம திருவனந்தபுரம் எப்படி வந்து தெரிஞ்சிருக்கும். சென்னையிலேருந்து மதுரைக்கு வைகையில் வந்து அண்ட் அங்கேருந்து வர்க்கலாக்கு புனலூர் எக்ஸ்பிரஸில் வந்திருப்போம். ஸோ அங்கே 2 நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டன் பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரெயின் ஆப்ஷன் எதுவுமே புக் பண்ணலங்க. ஸோ கடைசி நிமிஷத்தில் பார்த்துக்கலான்னு சொல்லி அண்ட் எனக்கு ஒரு மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு தான் ட்ராவல் பண்ணணும்னு இருந்தது. ஸோ பஸ்ஸுக்கு அவங்க ரெட் பஸ் செக் பண்ணி பார்க்க பார்த்தீங்கன்னா விவி பஸ்ஸுன்னு இருந்ததுங்க. ஸோ புதுசாக இருக்குது விவி ட்ராவல்ஸு. அது ட்ரை பண்ணணும்னு நினச்சிருந்த பஸ்னால் பார்த்தீங்கன்னா இதில் சீட் புக் பண்ணியாச்சு. சரி நாங்களும் வேறு பாடி பில்ட் தான் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து பார்த்தா தாமோதர் பாடி பில்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு புது பஸ்ஸில் செம்மையாக ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. அண்ட் இந்த பஸ்ஸோடைய சீட் ப்ரிஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்டேஸில் 1200 வச்சுருக்காங்க. மேபி இது நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் மாறலாங்க. அண்ட் ஸ்லீப்பர் பார்த்தீங்கன்னா 1500 புக் பண்ணோங்க நாங்கள் 2 பேர் சேர்த்து. ஸோ மொத்தம் 2 சீட் புக் பண்ணோம். 3000 ருபீஸ் டிக்கெட் ஃபேர் வந்துடுங்க. மேபி வீக் டேஸில் வந்தீங்கன்னா இதோட கொஞ்சம் கம்மியாகவே உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்குங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு பஸ்ஸுங்க. நீங்கள் ஒரு திருவனந்தபுரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நினச்சி வர்க்கலா முஸ்லூம் திருவனந்தபுரம் வந்து கூட இந்த பஸ் அழகாக போட் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான பஸ் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறது.
இங்கே தக்கலை வச்சுருக்கேன். பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டு இது உள்ளே போகணும். இது எல்லாம் பஸ் ஸ்டாப். சப்போஸ் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இவங்களுடைய ஆப்பில் கூட புக் பண்ணலாங்க. விவி பஸ்ன்னு இவங்களே தனியாக ஆப்பும் வச்சுருக்காங்க, வெப்சைட்டும் கொடுங்க. ஸோ அதில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மல் டிக்கெட் ஃபேர் வந்து எக்ஸ்ட்ரா 15% ஆஃப் பண்ணுங்கள். ஸோ அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இல்லை இதிலே போங்க, டைம் இருக்கலாம். நீங்கள் அங்கே போய் என்ன பண்ண போய் அப்படியே வாங்க. நாகர்கோயில் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். சரி 7:25. நாகர்கோயில் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிருக்குங்க. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தீங்கன்னா இது கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தது. லாஸ்ட் டைம் ஜிஎம்ஆர் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா இப்போது ரெடி பண்ணி ஆயிடுச்சு. பட் இடம் ஸ்பேஸ் தாங்க ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தாலும் தெரியும் பஸ்ஸு எல்லாமே வெயிட் பண்ணிட்டுருக்கு. ஸோ ஒரு பஸ்ஸு வெளில போனால் தான் அடுத்த பஸ்ஸு உள்ளே போகிற மாதிரி இருக்குது. அண்ட் நம்ம பஸ்ஸும் இங்கே வெயிட் பண்ணிட்டு தாங்க இருக்குது. ஸோ ஸ்பேஸ் மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஒரு ஆம்னி பஸ்ஸுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்தா பட் இதில் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. அண்ட் சூப்பராகவே இருக்குங்க. சீரியஸ்லி சொல்ல போனால் ஒரு அளவுக்கு சூப்பராகவே இருக்குது. நல்லா ஸ்பேஸில் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தா இந்த பஸ்ஸு பயங்கரமாகவே இருக்குங்க. பஸ் ஸ்டாண்டே செம சூப்பராகவே இருக்குது. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:15 ஆகுதுங்க. பிஃபோர் டைம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோயில் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருவாண்டம் ரூட்டில் சென்னைக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் இதாங்க. ஸோ திருவாண்டரம்லேருந்து பார்த்தீங்கன்னா நேர்த்திக்கரை வழியாக தான் மோஸ்ட் ஆஃப் பஸ் சென்னைக்கு வருங்க. பட் நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரூட், அதாவது கோவளம் பீச் அந்த பைபாஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வழியாக டைரெக்டாக பைபாஸை பிடிச்சி களியக்காவிலி வழியாக நாகர்கோயில் வருதுங்க. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா டைம் நிறைய சேவ் ஆகுவாங்க. ஏன்னா நேர்த்திக்கரையால் இப்போ தான் ரோட் ஒர்க்ஸும் நடந்துருக்கு. ஸோ ஹைவேஸ்க்காக. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் நிறைய இருக்குன்னா பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பிஃபோர் டைம் வரதோட டிலேவில் தான் வந்திருக்கும். பட் இந்த வழியாக வரதுனால பார்த்தீங்கன்னா பஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அட்வான்ஸ்லேயே வந்து நம்ம நாகர்கோயில் வந்து ரீச் ஆகிருக்கோங்க. நாகர்கோயில் பஸ் ஸ்டாண்டில் நம்ம பஸ்ஸுக்கு இந்த போர்டிங் பாயிண்ட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வடசேரி பஸ் ஸ்டாண்டில் நம்ம பஸ்ஸுக்கு போர்டிங் பாயிண்ட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. ஸோ டிரான்ஸ்கிங்னு போட்டுருக்கோம் பார்த்தீங்களா. எஸ், ஸோ டிரான்ஸ்கிங்கும் விவி பஸ்ஸும் எல்லாம் ஒன்று தாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்கிங் ஆஃபீஸ் தாங்க கரெக்டாக சொல்ல போனால். பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிங்கு விவி ட்ராவல்ஸ்னு போட்டிருக்கோம். ஸோ இவங்களுடைய ஆஃபீஸ் இங்கே தாங்க இருக்குது. அண்ட் பஸ் எக்ஸிட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10வது ஷாப் நம்ம ஆஃபீஸாக இருக்குங்க. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ்க்கு வெயிட்டிங் ஏரியாவும் இருக்குது. சப்போஸ் இங்கே நேரில் வந்து கூட இன்றைக்கி டிக்கெட் புக் பண்ணுற மாதிரிங்கன்னா நேரடியாகவே புக் பண்ணி உங்கள் டிக்கெட் கையில் கொடுத்துருவாங்க. ஸோ அதோடைய கான்டாக்ட் நம்பர், எந்தெந்த ரூட்டில் பஸ்ஸு போகுது எல்லாமே டெஸ்டினேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே புக் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஏவிகேக்கும் புக் பண்ணி தராங்க. ஏசிஎல்எஸ்சி, சிஐடி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இவங்க பஸ் புக் பண்ணி தராங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரெஸ்ட் ஸ்டாப் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க, வெயிட்டிங் லாஞ்ச் மாதிரி. இவ்வளோ நேரம் இந்த பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணிப்போம். திருவாண்டரத்தில் ஸ்டார்ட் பண்ணி வடசேரி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும். பட் இந்த பஸ்ஸோடைய போர்டிங் பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லாங்க. போர்டிங் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா திருவாண்டரம் அந்த கசாக்குட்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தம்பானூர், இந்த இன்ஃபோசிஸ் கேட் சிட்டி, ஸோ டெக்னோ பார்க் இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அப்படியே போகிற வழியில் பிக்கப்ஸ் பண்ணிப்பாங்க. இந்த கோவளம் பைபாஸ், பாராசலா, நேர்த்திக்கரை, சப்போஸ் அந்த ரூட் போயிருந்தா நேர்த்திக்கரோ இல்லைன்னா இவங்களே வந்துட்டு உங்களை கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்கலை, இந்த களியக்காவிலை, மார்த்தாண்டம் வழியாக நாகர்கோயில் வந்திருக்கும். இப்போ நாகர்கோயில் தாண்டி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வருது, நாகர்கோயில் வடசேரி தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைபாஸ் தாங்க. திருநெல்வேலி ஆகட்டும், மதுரை ஆகட்டும், விழுப்புரம் ஆகட்டும், ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக பைபாஸ் தாங்க போகும்போது. கோவில்பட்டி, சாத்தூர் இது எதுவுமே வந்து பஸ் ஸ்டாண்ட் ஊருக்குள்ளே போகும்போது பஸ் ஸ்டாண்டில். ஸோ எல்லாமே பைபாஸ் பிக்கப் மட்டும் தாங்க இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் விழுப்புரம் தாண்டி உளுந்தூர்பேட்டை கிட்ட ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் கொடுப்பாங்க. ஸோ நாகர்கோவில் தாண்டி இப்போ டின்னர் பிரேக்காக தருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டில் அகைன் ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் தருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பாண்டிச்சேரிக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கில் பாண்டிச்சேரி கனெக்ட் பண்ணி ஈஸியாக ஃபுல் ஈஸியாக வழியாக தாங்க சென்னை, கோயம்பேடு வர போகுது. ஸோ ஒரு சூப்பரான ரூட்டாகவே இருக்குங்க. உங்களுக்கு நாகர்கோவிலேருந்து பாண்டிச்சேரிக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் விவியில் ட்ராவல் பண்ணால் ஒரு சூப்பரான கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க. இப்போ வாங்க பஸ்ஸு இங்கேருந்து கிளம்ப போகுது. ஸோ அதுக்கப்புறம் போக போக ரெஸ்ட் ஸ்டாப் எங்கே தராங்க, அங்கே என்ன மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கப்புறம் டீபோர்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா இந்த பஸ்ஸை பற்றி நம்ம பார்க்கலாங்க. அதான் மேடம்
இவங்க 2 பேருக்கு 3வது அப்பர் பிளாக் பண்ணியிருக்கேன். சீட் எண்ணெயில் கவனமாக எண்ணி கூட்டு போனேன். டீசல் போட்டு போங்க. டோரை போடுங்க. அங்கே சென்னையில் டீசல் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணி ஆகுதுங்க. டின்னர் பிரேக்காக நிறுத்தியிருக்காங்க. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி கிட்டே நிறுத்துவாங்கன்னு வச்சேன். யூஸ்வலாக அந்த நாகர்கோவில் திருநெல் பஸ் நாங்கள் தான் நிறுத்துவாங்க. பட் நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்ட் தாண்டினோடனே கொஞ்சம் நேரத்தில் நிறுத்திட்டாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான பஸ்ஸுக்கு ஒரு நல்ல ப்ரீமியமான ஹோட்டல் தாங்க நிறுத்தியிருக்காங்க. ஸோ ரொம்ப பசிக்குது. ஏன்னா ஈவினிங்கே கிளம்பின பஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு டின்னர் பிரேக் கொடுக்குறாங்க. ரொம்ப பசிக்குது. ஃபஸ்ட்டு சாப்பிட்டு வந்துடலாம். ஸோ சாப்பிட்டு வந்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இந்த பஸ்ஸை பற்றி பார்க்கலாங்க. எங்கே வந்தாலும் நம்ம இந்த பிரியாணியை மட்டும் விடவே மாட்டோங்க. ஸோ இங்கே வந்து மெனுவை பார்த்தா பிரியாணி இருக்குது சொன்னாங்க. சரி உடனே ஆர்டர் பண்ணி வச்சுக்க. ஸோ ஒரு ஃபுல் பிரியாணிலாம் ஆர்டர் பண்ணலங்க. ஒன்று வாங்கியே பாதி தாங்க ஷேர் பண்ணுறோம். அதாவது 1/2 தாங்க சாப்பிட்றோம். ஸோ பரோட்டா மற்றபடி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டா ஸ்டஃப்பாக இருக்குன்னு சொல்லி தான் நான் ஒரு பிரியாணி மட்டும் வாங்கியிருந்தேன். ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குது சொல்கிறேங்க. பிரியாணி சாப்பிட்டுட்டு ஒரு பிளாக் காஃபி குடிச்சா செம்ம சூப்பராக இருக்குங்க. பட் இங்கே பிளாக் காஃபிலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஜிஞ்சர் டீ மட்டும் வாங்கியிருந்தேன். ஸோ நல்லாவே இருக்குங்க சீரியஸ்லி இந்த ரெஸ்டாரண்ட் சொல்லப்போனால். டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஸோ நீங்கள் போன கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. நாங்கள் பிரியாணி தாங்க வாங்கியிருந்தோம். ஸோ பரோட்டா இட்லி தோசை இருந்தாலும் எங்கள் கண்ணு ஆட்டோமேட்டிக்காக பிரியாணி பக்கம் போவோம் பார்த்தீங்கன்னா. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வாங்கினாங்க. ஒரு பிரியாணியே வாங்கி 1/2 போட்டு தாங்க சாப்பிட்டோம். ஸோ லைட்டாக சாப்பிடணும்னு சொல்லி. ஸோ ஃபுட்டும் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. 175 சொன்னாங்க 1/2 பிரியாணி. பட் ஒரு ஓகேங்க. ஸோ 1/2னால பார்த்தீங்கன்னா 175 சாப்பிட்டு ஒரு சூப்பரான ஒரு டீயை குடிச்சாச்சுங்க. ஜிஞ்சர் டீ குடிச்சாச்சு. ஸோ நல்ல டீசெண்டான ரெஸ்டாரண்ட் தாங்க. நல்லா ஒரு சூப்பர் ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட்டை தான் நிறுத்துகிறாங்க. அண்ட் ஃபுட்டும் பார்த்திங்கன்னா நல்லா எந்த குறையும் இல்லைங்க. ஸோ எம்ஆர்பி ரேட்டில் தான் விற்கிறாங்க. அண்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு டீசெண்டான ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருந்துச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி கேபின் ரைட் கண்டினியூ தாங்க பண்ண போகிறோம். இது வரைக்கும் கேபின் ரைட் பண்ணதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா சில ரோட்ஸு குண்டு குழிமாக இருந்தது. அண்ட் கோவளம் பைபாஸ் மட்டும் தான் நம்ம வந்து பைபாஸ் ட்ராவல் பண்ணோம். மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே ஊருக்குள்ளே போகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் தான் ரியல் நாகர்கோவில் டு சென்னை வரைக்கும் அந்த பைபாஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ பஸ்ஸு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 90 ஸ்பீட் லாக்குங்க. மேக்ஸிமம் ஸ்பீட் 90 பார்த்திங்கன்னா பஸ் 90 அழகாக சூப்பராக ஓட்டியிருந்தாங்க. அண்ட் இதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கேபின் ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கலான்னு இருக்கும். ஸோ பஸ்ஸு கிளம்புது வாங்க ஃபஸ்ட்டு கண்டினியூ பண்ணலாம்.
இருக்குன்றதுக்காக காலைல 8 மணிக்கு வாங்கி பண்ணால் 8 மணிக்கு இது இங்கே சென்னை போகும்போது கூட ஓரளவுக்கு டைம் எடுத்து போயிடுறாங்க. இங்கேருந்து வகையில் வரும்போது தான் போர்டிங்க நெடுவே 48 சீட்டு 48 காயின் தான் நிற்பாங்க. கோயம்பேடு 5 மணிக்கு டைம் 5 மணினா வருது வீட்டு கோயம்பேடுல ஃபுல்லாக மாட்டிக்கிடுவாங்க. 5 மணிக்கு வரலன்னா முருகனை உருண்டுவாங்க. அன்னைக்கு வண்டி பார்க்கிங்கில் பின்னாடி லாஸ்ட் வண்டியாக மாட்டிக்கிட்டு வண்டியை வெளியே எடுக்கணும்னா நான் பட்ட பாடு. இந்த நாள் இல்லைண்ணா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும் பஸ் ஸ்டாப். சைடில் பஸ், ரைட் சைடில் பஸ் ஸ்டாண்ட். நம்ம லெஃப்ட் போனோம்னா நம்ம லெஃப்ட். ப்ரோ இங்கே சொன்னேன் ப்ரோ, நான் ப்ரோ இங்கே சொன்னேன், இங்கே யூட்ரன் அங்கே போய் கொஞ்சம் தூரத்தில் யூட்ரன் அடிக்கணும். ஓகே அடிக்க முடியுமா? அடிக்கலாம், பஸ் அப்படி தான் அடிக்கும். அவ்வளோ அடிக்குது.
தான் எடுக்க மாதிரி விடுங்க. கொஞ்சம் நேரம் முன்னாடி பாருங்க. ஆனால் அவர் கையை கட்டிட்டாரு. போங்க, அந்த வேனெல்லாம் தாண்டி போங்க அப்படிங்கிறது. அவரு அங்கேயே போடுங்க, போடுங்க. ஆள் இறங்காண்டி ஒலிம்பியா அடுத்த டிக்கெட் தான் கேட்டோம். ஓரமாக விட்டுருங்க. நான் வரேண்ணா, பயணா. 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 திருவனந்தபுரத்தில் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் 9 மணிக்கு ட்ராப் பண்ணாங்க. சீரியஸ்லி சொல்ல போனால் ரூட்டு செம்மையாக இருந்ததுங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த திருவனந்தபுரம் டு சென்னை இவ்வளோ பெரிய லாங் ஸ்ட்ரெச்சு, அதுவும் ஆம்னி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்பேன். ஸோ பஸ்ஸும் நல்லா சூப்பராக இருந்ததுங்க. டிரைவர்னாகட்டும் உள்ள க்ரூஸ் ஆகட்டும், ஸோ யாருமே எந்த வித குறை சொன்னீங்க, நல்லா ஃப்ரெண்ட்லி க்ரூஸ் தாங்க இருந்தாங்க. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி வரைக்கும் நான் ஃப்ரண்ட்டில் கேபினில் தான் உட்காந்தேன். அதுக்கப்புறம் தான் உள்ளே தூங்க போனேன். ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக சிரித்து பேசிட்டு சூப்பராகவே பஸ்ஸை ஓட்டுறாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ் தான். இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட 20 வருஷம் இந்த ஃபீல்டில் இருந்துக்கிறாங்க, பஸ் ஓட்டுற ஃபீல்டில். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா விவி பஸ்ஸில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேர் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ் தாங்க போடுறாங்க. ஸோ அதனால் எந்த விதமான ஒரு குறை இல்லைங்க. சீரியஸ்லி சொல்ல போனால் இந்த ரெஸ்ட் ஸ்டாப் ப்ரொவைட் பண்ணுறதாகட்டும் செம சூப்பராக இருந்துங்க. அண்ட் மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை கிட்ட ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்தியிருக்காங்க. ஸோ நான் தூங்கிட்டனால அந்த ரெஸ்ட் ஸ்டாப்னால ஏணிக்க முடியல. அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டாகவே இருந்துதாங்க. ஸோ ட்ராவல் பண்ணவங்க சொன்னாங்க. அண்ட் டின்னர் பிரேக்கும் நல்லா சூப்பரான டின்னர் பிரேக் தான் கொடுத்தாங்க. சீரியஸ்லி ஒரு பெஸ்ட்டு பஸ்ஸுங்க. நீங்கள் ட்ரிவாண்ட்ரம் டு சென்னை, நாகர்கோவில் டு சென்னை, இல்லை ட்ரிவாண்ட்ரம் டு பாண்டி, நாகர்கோவில் டு பாண்டி அண்ட் பாண்டி டு சென்னை கூட இல்லை பஸ்ஸில் புக் பண்ணியிருந்தாங்க. சீரியஸ்லி அதாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பாண்டி வழியாக வருது யார் புக் பண்ணணும்னு நினச்சா, பட் பாண்டி டு சென்னையும் ஒரு 5 பேர் கிட்ட புக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதாங்க சீரியஸ் சொல்ல போனால், ஸோ இவ்வளோ கனெக்ஷன் கொடுத்துனா பார்த்தீங்கன்னா பஸ்ஸு நல்லா ஃபுல்லாக தாங்க போகுது. அண்ட் நல்லா சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அடுத்த பஸ் எந்த ட்ரை பண்ணலாம் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். இவங்க ரூட்டு நிறைய ரூட் இருக்குது. ஸோ அது எந்த ரூட்டு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நம்ம அந்த பஸ்ஸையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நேரம் இந்த பஸ்ஸோட ரூட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த பஸ்ஸு ட்ரிவாண்ட்ரமில் ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேர்த்திக்காத பரசல வழியாக இந்த பஸ்ஸு களியக்காவில வருவாங்க. அங்கேருந்து மார்த்தாண்டம் வழியாக வடசேரி பஸ் ஸ்டாண்ட் வந்து, ஸோ அப்படியே அங்கேருந்து நாகினேரி, வள்ளியூர், திருநெல்வேலி, கோவில்பட்டி, சாத்தூர், மதுரை பைபாஸு, திண்டுக்கல் பைபாஸ் வழியாக அப்படியே இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா திருச்சி பைபாஸ்ன்னு ஜாயின்ட் ஆகுங்க. அங்கேருந்து யூஸ்வலான சென்னை ரூட்டு தாங்க. திருச்சி விழுப்புரம் போயிட்டு விழுப்புரம்லேருந்து ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் போடுவாங்க. ஸோ விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை கிட்ட. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு கட் ஆயிருங்க. ஸோ பாண்டிச்சேரி ரூட்டுக்குள்ளே டச் ஆயிரும். பாண்டிச்சேரி போயிட்டு அங்கேருந்து ஈசிஆர் கவர் பண்ணுவாங்க. ஈசிஆர்னா அந்த மரக்காண்டம், மகாபலிபுரம் வழியாக இந்த பஸ் அப்படியே கோவளம் போகிறாங்க. கோவளம்லேருந்து லெஃப்ட் எடுத்துருவாங்க. ஸோ அந்த கோவளம் லெஃப்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கேளாம்பக்கம் போகிறீங்களா, கேளாம்பக்கம் வழியாக அப்படியே இந்த பஸ்ஸு ஓஎம்ஆர் ரூட்டை டச் பண்ணுறாங்க. ஸோ ஃபுல் ஓஎம்ஆர் ரூட்டை கவர் பண்ணிட்டு
அப்படியே மத்திய கைலாஸ் வழியாக இந்த பஸ்ஸு கிண்டி சைதாப்பேட்டை வந்து ரீச் ஆகுங்க. ஸோ அப்படியே வடபழனி அசோக் பில்லர் வழியாக இந்த பஸ் கோயம்பேடு கடைசி போர்டிங் பாயிண்ட் போர்டிங் பாயிண்ட்டுங்க. ஸோ அப்படியே இந்த பஸ் அங்கேருந்து அப்படியே பஸ் பார்க்கிங்கான மாதவர் போய் ரீச் ஆகுங்க. இதுதாங்க இந்த பஸ்ஸோடைய ரூட் சொல்ல போனால். இந்த ட்ராவலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்து சூப்பர் ட்ராவல் வ்ளாகில் மீட் பண்ணுறேன். டாடா.